கண்டியிலே இல்லாமல் போன பாராளுமன்ற உறுப்புரிமையை மீட்டெடுத்தது வேலுக்குமார். நான் தான் எடுத்தேன். ஆளுமையும் தைரியமும் வேண்டும் என்று சொல்கின்றீர்கள், பிறகு நடுநிலைமை வகித்தீர்கள். எனக்கு வலிக்குது, எனக்கு பார்க்க ஆத்திரமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அதற்காக கஷ்டப்பட்டுருக்கிறோம், எங்களோட வாழ்க்கையை இழந்திருக்கிறோம், எங்களோட காலத்தை இழந்திருக்கிறோம், எங்களோட மக்களின் முகங்களிலே சிரிப்பை பார்க்கணுங்கிற தேவை எங்களுக்கு இருக்குது. 2015 நீங்கள் நல்லாட்சி அரசாங்கத்திலே நீங்கள் உங்களுடைய கூட்டணியும் இருந்தது, ஏன் அப்பொழுது தீர்வு வழங்கவில்லை? கேள்வி கேட்கணும் என்பதற்காக கேள்வி கேட்க வேண்டாம். இல்லை 100 பேச விடுங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க, இல்லை என்ன பேச விடுங்க. இலங்கை அரசியல் பரப்பில் பல்வேறுபட்ட விடயங்கள் தினம் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற ஒரு விடயம் அதிகளவாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான முன்னாயத்த பணிகள் எல்லாம் இப்பொழுது கட்சிகள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதையும் தாண்டி இப்பொழுது விமர்சன அரசியல் என்பது பல்வேறுபட்ட இடங்களிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கட்சிகளுக்குள்ளே இருக்கின்றவர்கள் தங்களுக்குள்ளே, அதாவது கூட்டணிகளுக்குள்ளே இருக்கின்றவர்களாக இருக்கலாம், அல்லது கட்சிகளுக்குள்ளேயே இருக்கின்ற விமர்சனங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெவ்வேறு கட்சிகளுக்கு இடையிலான விமர்சனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கட்சிகள் பிளவுபட்டு கொண்டு செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இலங்கை அரசியல் பரப்பிலே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை தவிர்த்து நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த மே தினத்துக்கு பின்னரான காலப்பகுதியை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பொதுவான ஒரு விவாதத்திற்கு வருமாறு கட்சிகளினுடைய தலைவர்கள் அழைக்கப்படுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றது, பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றது ஆராய்வதற்கு. எனவே பேசலாம். வணக்கம் நேயர்களே, சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சி. வாரம் ஒரு அரசியல் பிரதிநிதியை அழைத்து வந்து இந்த சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களிடத்தில் இருக்கின்ற கேள்விகளுக்கு பதில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் இந்த வாரமும் ஒரு அரசியல் பிரதிநிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். பெரிதாக அறிமுகங்கள் தேவையில்லை, பல்வேறுபட்ட ரீதியிலே பேசப்படுகின்ற ஒருவராகத்தான் இருக்கிறார். கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வேலுக்குமார் அவர்களை தான் இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறோம். வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். மிகுந்த வேலைப்பழுக்கள், அதே நேரம் நாடாளுமன்ற அமர்வுகளும் உங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நாங்கள் முதல்க்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கேள்விகளுக்குள் செல்லலாம். அண்மையிலே நாங்கள் குறிப்பிட்ட சில காலத்துக்கு முதலில் இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது, வேலுக்குமார் தனிச்சையாக செயற்பட போகிறார் அல்லது சுயமாக இயங்கப் போகிறார் என்கின்ற ரீதியிலான பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தது. தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இருந்து இடைக்காலமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தீர்கள். இப்படியான விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. என்ன காரணத்துக்காக இடம்பெற்றிருந்தது? இப்பொழுது அந்த நிலைமை எப்படி இருக்கிறது? தமிழ் முற்போக்கு கூட்டணி உருவாக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை தமிழ் முற்போக்கு கூட்டணியினது அங்கத்தவராக நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என்றைக்கு உருவாக்கப்பட்டதோ அடுத்த நாளிலிருந்தே தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து அவர் பிரிந்து போய்விடுவார், இவர் பிரிந்து போய்விடுவார், அவர் தனித்து செயற்படுவார். இது ஒரு சாதாரண அரசியல் களத்திலே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் அவ்வாறு ஒன்று நடைபெறவில்லை தானே. அதனால் அதை பேசுவது வீணானது, காலத்தை வீணடிப்பது. உங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது தானே. ஒரு கட்சியிலே பல்வேறு கலந்துரையாடல்கள் நடைபெறும். அவ்வாறு நடைபெறுகின்ற போது எங்களுக்கு ஆளுமை இருக்க வேண்டும், எங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு, தெரிவிப்பதற்கு. அவை அவ்வாறான நேரங்களிலே கட்சிகளில் சில முரண்பாடுகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவை அவ்வாறான ஒரு கருத்து வேறுபாடுகளுக்காக ஒரு கூட்டணியை, ஒரு கட்சியை விட்டு வேறு இடத்திற்கு செல்லுவது என்பது நான் நினைக்கவில்லை. அது ஒரு நியாயமான ஒரு விடயமாக நாங்கள் காணவில்லை. நியாயமான விடயமில்லை தான். ஆனால் அதாவது இங்கே பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்டது என்று அதிகளவாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், நீங்கள் எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு ஆளும் கட்சி கொண்டு வருகின்ற ஒரு பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தீர்கள். நிச்சயமாக இல்லை, உங்களுடைய கூற்று தவறானது. ஆளும் கட்சியினுடைய கொண்டு வரப்பட்டதற்கு நான் நடுநிலை வகித்திருக்கின்றேன். நான் ஒருபோதும் ஆதரவு வகிக்கவில்லை, நடுநிலை வகித்திருக்கின்றேன். அதனை நான் என்னுடைய தமிழ் முற்போக்கு கூட்டணியினது தீர்மானம் எடுக்கின்ற கூட்டத்திலும் நான் தெரிவித்திருக்கிறேன். நான் இந்த விடயத்தை பொறுத்தவரையிலே நான் நடுநிலையில் இருப்பேன் என்பதை நான் தெரிவித்திருக்கிறேன். அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கின்றீர்கள், ஒரே கூட்டணியாக இருக்கின்றீர்கள், நடுநிலைமை வகிக்க வேண்டிய தேவை அங்கே ஏன் ஏற்பட்டது? அந்த விடயம் தொடர்பாக எனக்கு உடன்பாடு இல்லை. எனக்கென்ற ஒரு ஆளுமை இருக்கின்றது, எனக்கென்ற ஒரு கருத்து இருக்கின்றது. எதிர்க்கட்சியில் இருக்கின்றோம் என்பதற்காக எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்த்தால் அவர் சரியானவர் என்பது அல்ல.
ஆளும் கட்சியில் இருக்கின்றோம் என்பதற்காக எல்லாவற்றையும் ஆதரித்தால் அவர் சரியானது என்பதல்ல. அவ்வாறாக இருந்தால் நாங்கள் ஒரு பொம்மையாக இருக்க வேண்டும். எதிர்கட்சி அவை ஒன்றும் சிந்திக்க தேவையில்லை. எதிர்கட்சி என்றால் எந்த நாளும் எதிரானது. அப்போ ஒரு பட்டன் அழுத்திட்டு இருக்க வேண்டியதான். ஆளும் கட்சினா எந்த நாளும் ஆதரவானது. அப்போ ஒரு பட்டன் அழுத்திட்டு இருக்க வேண்டியதான். அப்போ சுய சிந்தனை தேவையில்லையே. ஒரு விடயம் தொடர்பாக சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே. பாராளுமன்றத்தில் விவாதம் செய்ய வேண்டிய தேவை இல்லையே. எதிர்கட்சினா எதிராக இருக்க வேண்டும் நீங்கள் சொல்வது போல. ஆளுங்க ஏன் விவாதம், ஏன் சீர்தூக்கி பார்க்க வேண்டும்? அவை மக்களினுடைய அபிப்பிராயத்தை, அபிலாசைகளை எவ்வாறு நாங்கள் கொண்டு சென்று சேர்ப்பது? அவை அதற்கான ஆளுமையும் தைரியமும் வேண்டும். அது எனக்கு இருக்கின்றது. ஆளுமையும் தைரியமும் வேண்டும் என்று சொல்கின்றீர்கள், பிறகு நடுநிலைமை வகித்தீர்கள். எனக்கு இந்த விடயம் சரியாகப்படுகிறது, ஆதரவளித்திருக்க வேண்டியது தானே. பிழையாகப்பட்டிருந்தால் ஆதரவளிக்கக்கூடிய விடயம் அல்ல. அப்படி என்றால் அப்படி விடயம் இல்லை. ஏனென்றால் ஏன் பாராளுமன்றத்திலே 3 தெரிவுகளை வைத்திருக்கிறார்கள்? 2 தான் நீங்கள் சொல்ல போது இருக்க வேண்டுமாக இருந்தால் ஆம் இல்லை என்று 2 தான் இருக்க வேண்டும். ஆனால் பாராளுமன்றத்தில் ஏன் நடுநிலை என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள்? அவ்வாறாக இருந்தால் அந்த பட்டனை கழட்டி வீசி விடலாம் தானே. அவ்வாறான ஒன்றின் தேவை இருக்கிறது. இல்லை, அதாவது நடைமுறையிலே தேவை இருக்கிறது. நடைமுறையிலேயே பொதுவாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா பரப்பிலையும் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே இருக்கு, ஆனால் இல்லை, இருக்கு இல்லை, இந்த 2க்கு நடுவிலும் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி நடுநிலைமை என்றது அது மதில் மேல் நடுநிலைமை என்ற நடுநிலைமை ஒன்று நடைமுறை சாத்தியமற்றதாக இருந்தால் ஏன் பாராளுமன்றத்திலே அவ்வாறான ஒரு தெரிவு இருக்க வேண்டும்? இல்லை, அதற்கு விடை சொல்லுங்க. தெரிவுகள் பாராளுமன்றத்திலே ஒரு விடயம் இருக்கிறது என்பதற்காக நாங்கள் அதுக்கு வாக்களிக்க முடியாது தானே. அதை சார்ந்து நாங்கள் பயணிக்க முடியாது தானே. இல்லை, நாங்கள் 3 தெரிவும் எங்களுக்கு இருக்கின்றது. ஒன்று நான் இல்லை என்று சொல்லலாம், ஒன்று நடுநிலை சொல்லலாம், ஒன்று ஆம் என்று சொல்லலாம். அவை என்னுடைய அன்றைய தெரிவு நடுநிலை. அதுக்கு தான் பாராளுமன்றத்திலே தந்திருக்கின்றார். நீங்கள் எவ்வாறு அதை பிழை என்பீர்கள்? பிழை என்று நான் சொல்லவில்லை, நான் கேட்கின்றேன். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் உங்களுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடியது இருக்கிறது. என்னுடைய சுய சிந்தனையின் அடிப்படையிலே நான் நடுநிலையாக இருக்கின்றேன். அதைத்தான் கேட்கின்றேன். சுய சிந்தனையின் அடிப்படையிலே நடுநிலையாக இருக்கின்றேன். நடுநிலைமையாக இருக்க வேண்டிய தேவை என்ன? அதாவது நீங்கள் அந்த விடயத்தை பொறுத்தவரையிலே நடுநிலையாக இருப்பது தான் பொருத்தமானது. அந்த விடயத்தை பொறுத்தவரையில் நடுநிலைமையாக இருப்பது பொருத்தமானது. அவை நடுநிலையாக இருந்திருக்கு. அந்த விடயத்தில் நீங்கள் நடுநிலைமையாக இருக்க வேண்டியது பொருத்தமானது சொல்கின்றீர்கள். சரி, இருக்கட்டும். நாங்கள் அடுத்த விடயங்களுக்கு வரலாம். குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வழியிலே அதிகளவான மேடைகளை பொறுத்தவரையில், உங்களை பொறுத்தவரையில் அதிகளவான இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீது அதிகளவான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன காரணம்? எனக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மீதான தனிப்பட்ட எந்த காரணங்களும் கிடையாது. அவர்கள் தற்போது ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அவை ஆளும் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற போது அரசு அதிகாரம் அவர்களிடம் இருக்கிறது. அந்த அரசு அதிகாரத்தினூடாக எங்களுடைய சமூகத்திற்கு, நாங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற சமூகத்திற்கு நடைபெற வேண்டிய விடயங்கள் குறைந்தபட்சத்திலாவது நடைபெற வேண்டும். அவ்வாறான விடயங்கள் இடம்பெறாத போது அவர்களை நோக்கி நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டி இருக்கின்றது. சரி, இடம்பெறாத போது கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது என்பது சரியான விடயம் தான். இந்த சம்பள அதிகரிப்பு 1700 ரூபாய் இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 1000 ரூபாயிலிருந்து 1350 ரூபாயாக அவர்கள் நாளாந்து கொடுப்பனவு, அதை தாண்டிய இணைய கொடுப்பனவுகளுடன் சேர்த்து 1700 ரூபாய். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? 1700 ரூபாய் எங்களுடைய மக்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அது மிக வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கிறோம். அதனால் அவர்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைத்துவிட்டது என்பது அர்த்தம் இல்லை. இன்று இருக்கக்கூடிய வாழ்க்கை செலவின் அடிப்படையில், குறிப்பாக 2021க்கு பிறகு 2024 ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்படுகின்ற ஒரு அதிகரிப்பு, அவை வாழ்க்கை செலவின் அடிப்படையிலே பார்க்கின்ற போது அது ஒரு 2000 தாண்டிய இலக்கமாக இருக்க வேண்டும். ஆனால் நடைமுறையிலே அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கவனத்தில் எடுத்து 1700 என்பதை தீர்மானித்திருப்பார்களாக இருந்தால் அந்த 1700ஆவது கிடைக்குமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சொல்ல வேண்டி இருக்கின்றது, இப்போ மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த கொடுப்பனவு வரப்போகின்றது. வார மாதம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி ஆகின்ற போது அவர்களுடைய சம்பள பட்டியல் வரும், பேஷீட் வரும். நிச்சயமாக அந்த பேஷீட்டிலே அவர்களுக்கு இந்த 1700 என்ற இலக்கம் இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் மே 1ஆம் தேதி வீரவசனம் பேசி மேசையை ஓங்கி தட்டி ஈத்தோக்காவை கண்டால் நடுங்க வேண்டும், பயப்பட வேண்டும் என்றெல்லாம் இருக்கக்கூடிய அமைச்சர் பேசிவிட்டு மேடையிலிருந்து இறங்கி சில மணி நேரம் ஆகின்ற போது கம்பெனிகளானது ஓங்கி கன்னத்தில் அறைந்ததை போல இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கூறியிருக்கின்றார்கள். அவை இதற்குள்ளே என்னை பொறுத்தவரையிலே இது ஒரு
ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொன்னோம் இது ஒரு கூட்டு நாடகம். இது ஒரு கூட்டு நாடகம். அதாவது ஜனாதிபதி வருவார், மே தினத்திலே அறிவிப்பார்கள், மக்களை கூட்டி ஒரு மக்களுக்கு மத்தியிலே ஒரு 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 உற்சாகத்தை அல்லது ஒரு ஆரவாரத்தை உண்டு பண்ணுவார்கள். அந்த மேடை முடிவடைகின்ற போது கம்பெனிக்காரர்கள் வந்து இதனை வழங்க முடியாது என்று சொல்வார்கள். இதெல்லாம் வந்து அவர்களுக்குள்ளே அரசு, இந்த தொழிலாளர் அந்த தொழிற்சங்கங்கள், அதே போல் இந்த கம்பெனிகள் எல்லாம் கூட்டு சேர்ந்து செய்கின்ற ஒரு விடயம் என்பது நன்றாக எங்களுக்கு வந்து தெரியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நாங்கள் அதை முன்கூட்டியே பல தடவைகள் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அப்பாவி தோட்ட தொழிலாளர்களை வைத்து நாடகம் போடாதீர்கள், அவர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடாதீர்கள், அவர்களோடு பசியோடு விளையாடாதீர்கள், அங்கே இருக்கக்கூடிய சிறார்களினுடைய கல்வியோடு விளையாடாதீர்கள், வயதாக இருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மார்களினது, பெரியோர்களினது, வயது வந்தவர்களினது அவர்களினுடைய வைத்திய தேவைகளோடு விளையாடாதீர்கள் என பல தடவை நாங்கள் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு வருகின்றோம். இந்த மக்கள் சார்ந்த விடயத்தை கூறிக்கொண்டு வந்தால் அதனை பார்த்து விமர்சனம் செய்கின்றோம் என்கின்றார்கள். அவே இதை வந்து எந்த வகையிலே வந்து எடுத்துக்கொள்வது என்பது மக்களுக்கு தெரியும். சரி, மகளுக்கு தெரியும் என்று சொல்கின்றீர்கள். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இது ஒரு கூட்டு நாடகம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். கூட்டு நாடகம் என்பதற்கு அதை பற்றி நாங்கள் விவாதிப்பதை அடுத்து நாங்கள் உங்களிடத்தில் வருகின்றேன். 1700 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டிருந்தது. 15ஆம் தேதி வரை, இம்மாதம் 15ஆம் தேதி வரை அதற்கான காலக்கெடு வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு தொடர்பான ஆட்சேபனைகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவும் வழங்கப்பட்டிருந்தது. எனவே இந்த விடயங்கள் குறித்து பார்க்கின்ற வேளையிலேயே உங்களுடைய தீர்வாக என்ன இருக்கிறது மலையக மக்களுடைய பிரச்சனை? என்னை பொறுத்தவரையிலே நாங்கள், உங்களுக்கு தெரியும், மலையக மக்களுக்கு ஏறக்குறைய 2015ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய ஒரு 4 தசாப்தங்கள், 40 ஆண்டுகள் மட்டிய ஒரு காலப்பகுதியிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்ந்தவர்கள் தான் தொழிற்சங்க ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அரசாங்கங்களோடு சேர்ந்து இருந்திருக்கின்றார்கள். அது ஜேஆர் ஜெயவர்தனவினுடைய ஆட்சியாக இருக்கலாம், அதே போல் ரணசிங்க பிரேமதாசவினுடைய ஆட்சியாக இருக்கலாம், சந்திரிகா பண்டாரநாயக்கவுடையதாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவுடையதாக இருக்கலாம். தொடர்ந்து அவர்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். அந்த நிலைமையை மாற்றி 2015 தமிழ் முற்போக்கு கூட்டணி வரலாற்றில் முதலாவது தடவையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துடன் மலையகத்தின் பெரும்பான்மையான அங்கத்தவர்களை பெற்று நாங்கள் ஆட்சிக்கு சென்றோம். அவை அந்த சென்றதிலிருந்து நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம். இலக்கம் ஒரு தீர்வு அல்ல. அதாவது எங்களுடைய முழுமொத்த மலையக மக்களின் பிரச்சனையிலே கூலி அல்லது சம்பளம் என்பது ஒரு பிரச்சனை, அது ஒன்று எங்களுடையது. அதை தாண்டிய மிக பரந்த எங்களுடைய உரிமை சார்ந்த, நலன்கள் சார்ந்த பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்குகின்றோம். அதை ஒரு பக்கம் வைப்போம். மறுபக்கமாக இந்த கூலி என்ற இலக்கம் என்பது தீர்வல்ல என்பதை நாங்கள் தெளிவாக கூறி வருகின்றோம். அதாவது கடந்த தேர்தலிலே 1000 நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள், இப்போது 1700 நோக்கி ஓடிக்கொண்டிருப்பார்கள். இன்னும் 3 வருடமாகிற போது 2000 2500 நோக்கி ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அவே ஒருபோதும் ஈதோகாவிடம் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு தான் மக்களினுடைய ஒரு பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை அவர்கள் முன்வைத்ததாக எந்த இடத்திலையும் நீங்கள் எடுத்துக்காட்ட முடியாது. நான் முடிக்கிறேன். 2015 நீங்கள் நல்லாட்சி அரசாங்கத்திலே நீங்கள் உங்களுடைய கூட்டணியும் இருந்தது, ஏன் அப்பொழுது தீர்வு வழங்கவில்லை? நிச்சயமாக நான் சொன்ன 2 விடயம் எடுத்தேன். ஒரு பக்கமாக வந்து கூலி சார்ந்த விடயம், மறுபக்கம் ஏனைய நலன்கள். அவே ஏனைய நாங்கள் சமூக பிரச்சனைகள் எடுக்கின்ற போது அதுவரைக்கும் இருந்த தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு என்பதனுடைய அமைச்சின் கட்டமைப்பையே நாங்கள் மாற்றினோம். புதிய கிராமங்கள் அமைச்சாக மாற்றினோம். அவை முதலாவது தடவையாக வரலாற்றிலே லயத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்களுக்கு தனியான வீடுகளுக்கு செல்வதற்கும் ஒரு கிராமச் சூழலிலே வாழ்வதற்குமான அடிப்படையை நாங்கள் உருவாக்கினோம். அதன்படி 7 பர்ச்சஸ் நிலம் அங்கே வாழுகின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற கேபினட் அனுமதியை நாங்கள் பெற்றோம். அதோடு நாங்கள் நிற்கவில்லை. 7 பர்ச்சஸை ஒதுக்கினோம். வீட்டு திட்டங்களை நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். கட்டுமானங்களை நாங்கள் வந்து செய்தோம். இப்படி பல காரணிகளை நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம். அதே போல் மலையகத்தை விரைவாக அபிவிருத்தி செய்வதற்கு தேவையான ஒரு நிறுவனம் இருக்கவில்லை, ஒரு அரச தாபனம். அதற்காக நாங்கள் மலையக அபிவிருத்தி தொடர்பான அதிகார சபை என்ற தாபனத்தை நாங்கள் வந்து சட்டமயப்படுத்தி வந்து நாங்கள் வந்து உருவாக்கினோம். இதனூடாக அடுத்த கட்ட எங்களுடைய இதாக இருந்தது இலக்கங்களை நோக்கி போவதல்ல.
ரைட். அதற்கு பதிலாக எங்களுடைய மக்கள் சுய விவசாயிகளாக இந்த தோட்டங்களிலே தாங்கள் பயிரிட்டு தாங்கள் அந்த பயிர்களிலிருந்து விளைச்சலை பெற்று அதனை விற்பனை செய்து வருமானம் பெறுபவர்களாக வந்து சுய விவசாயிகளாக மாற்றமடைகின்ற சிறு தோட்ட உடைமையாளர்களாக மாற்றமடைகின்ற அடையாளத்தை நோக்கி அல்லது முறைமையை நோக்கி போக வேண்டும் என்ற விவாதத்தை அல்லது அந்த கலந்துரையாடலை வந்து நாங்கள் மக்கள் மயப்படுத்துவதிலே வந்து அரசியல் கட்சிகள் மத்தியிலே கொண்டு செல்வதிலே நாங்கள் மிக வந்து கவனமாக மிக வேகமாக நாங்கள் வந்து அந்த வேலை திட்டத்தை மேற்கொண்டோம். பல தடவைகள் பாராளுமன்றத்திலே ஒத்திவைப்பு வேலை பிரேரணைகளை கொண்டு வந்தோம். இருக்கக்கூடிய நாட்டிலே இருக்கிற தேசிய கட்சியின் தலைவர்களோடு உரையாடினோம். அதனூடாக 2019-20 ஜனாதிபதி தேர்தலிலே வந்து சஜித் பிரேமதாசா அவர்களினுடைய விஞ்ஞாபனத்திலே வந்து மலையக தோட்ட தொழிலாளர்கள் வந்து தமிழ் விவசாயிகளாக சுய விவசாயிகளாக மாற்றப்படுவார்கள் என்ற அவருடைய விஞ்ஞாபனத்திலே வந்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் செய்தோம். அவை இன்றும் நாங்கள் சொல்லுகின்றோம், கூலி அந்த இலக்கம் அல்ல நிரந்தரமான தீர்வு. அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் சுய தோட்டத்தினுடைய உடைமையாளர்களாக, அது நேரடியாக முழு உரிமை அவர்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. அது ஒரு லீசிங் முறையாக இருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு முறையாக இருக்கலாம். ஆனால் கூலிக்கு பதிலாக வருமானம், வேஜ் என்பதற்கு பதிலாக ரெவென்யூவை பெறுகின்ற, வருமானத்தை பெறுகின்ற ஒரு முறைக்கு மாற வேண்டும். மாறுகின்ற போது 2 விடயம் நடக்கப் போகின்றது. கூலி சமூகம் என்ற அந்த அடையாளம் இல்லாமல் போய் அங்கே சுய விவசாயிகள் என்ற அங்கீகாரமும் கௌரவமும் அந்த மக்களுக்கு கிடைக்கப் போவதாக இருக்கின்றது. அதனை நோக்கி நாங்கள் வந்து உறுதியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, சொல்லியிருந்தீர்கள் மக்களுக்கு, அதாவது அவர்களை சுய விவசாயிகளாக மாற்றுவது தான் உங்களுடைய நோக்கம், அதற்காக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். இந்த 7 பேர்ச் காணிகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருந்தீர்கள். உண்மையிலேயே இந்த 7 பேர்ச் காணிகள் என்பது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது? மலையகத்தை பொறுத்தவரையில் எத்தனை வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது? அந்த வீடுகளிலே மக்கள் வசிக்கின்றார்களா அல்லது அவர்கள் குடியேற்றப்பட்டிருக்கிறார்களா? நல்லதொரு கேள்வி. ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மலையக மக்கள் இந்த நாட்டுக்குள் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேல் கடந்து சென்றிருக்கின்றது. அவை இந்த 100 ஆண்டுகளுக்கு மேல் கடந்து செல்கின்ற போது அவர்களினுடைய இந்த நிலத்தொடர்பான வீட்டு தொடர்பான பிரச்சினைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை பெறுவதற்கான ஆரம்பம் 2015 தான் நடக்குது. 100 வருஷ பிரச்சனை, ரைட். 1 வருட பிரச்சனையோ 1 மாத பிரச்சனையோ அல்ல. அவை அந்த 100 வருட பிரச்சனையை யாராவது சொல்வார்களாக இருந்தால், நீங்கள் இருந்த 3 வருடத்துக்குள், நீங்கள் இருந்த 4 வருடத்துக்குள் என்னத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்க, எத்தனை பேருக்கு கொடுத்துட்டீங்க, எத்தனை வீடு கட்டிட்டீங்கன்னு சொல்லி கேட்பார்களாக இருந்தால் அது வந்து வேடிக்கையானது, முட்டாள்தனமானது. அவை நாங்கள் அந்த வேலை திட்டத்தை, எண்ணக்கருவை விதைத்து வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்குரிய விடயங்களை செய்து ஆரம்பித்திருக்கின்றோம். அவை அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு வழங்கக்கூடிய அளவுக்கு, குறிப்பாக கண்டி மாவட்டத்தை எடுக்கின்ற போது, கண்டி மாவட்டத்தில் இருப்பது வந்து அரசு தோட்டங்கள். JDB என்கின்ற வந்து சொல்லுகின்ற மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை, SLSPC என்கின்ற அரச பெருந்தோட்ட யாக்கம், அதை தாண்டுகின்ற போது மாத்தளை பகுதியிலே எல்கடுவ பிளான்டேஷன். அவை அரசு தோட்டங்களிலிருந்து இந்த நிலத்தை கொஞ்சம் விரைவாக மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம். அந்த வகையிலே வந்து கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக ஏறக்குறைய 10,000க்கு அதிகமான நிலத்துண்டுகளை எங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்க கூடியதாக இருந்தது. அவ்வாறு பகிர்ந்து கொடுத்த நிலத்துண்டுகளில் கூட சில இடங்கள் சரியான முறையிலே வந்து அளவீடு சர்வே பண்ணப்படாது, சில தெரிவு செய்த நிலங்கள் பொருத்தமற்றவாக இருந்தது. இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. அவை இது நடைமுறை பிரச்சனை. ஆனால் ஏனைய பகுதிகளிலே கம்பெனி RPC, அவை RPCகளிலே வெறுமனே அவர்கள் நிலத்தை வந்து பகிர்ந்து வந்து கொடுப்பதற்கு அவர்கள் உடன்படலை. அவை வீட்டு திட்டம் வருகின்ற போது அந்த வீட்டு திட்டத்துக்கான நிலத்தை தருகின்றோம் என்கின்ற அடிப்படையிலே வீட்டு திட்டம் வந்த இடங்களுக்கு அவர்கள் நிலங்களை என்ன செய்திருக்கின்றார்கள்னா ஒதுக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அதுவரை காலமும் ஒன்றை நீங்கள் தெரிந்துக்கிறனும், அதுவரை காலமும் வந்த சில வீட்டு திட்டங்கள் இருந்தது. சிலர் தனி வீடுகளை செய்ததும் இருந்தது, அங்கே காணக்கூடியதாக இருந்தது. ஒரு ஸ்டேட்டுக்கு சென்றால் ஒரு 2 வீடு இருக்கும், காணக்கூடியதாக இருந்தது. அவை அந்த காணக்கூடியவைகள் எவ்வாறுனா, அங்கே இருக்கிற அந்த அரச நிர்வாகத்தோடு, அங்கே இருக்கக்கூடிய வந்து முகாமைத்துவத்தோடு, அந்த கம்பெனி முகாமைத்துவத்தோடு அந்த தொழிற்சங்க ரீதியாக கொண்டு இருக்க உறவை வைத்துக்கொண்டு சொல்லுவாங்க கயிற்றை போட்டு அளக்கிறதுன்னு, கயிறில் அளந்து கொடுக்கிறது. அதுக்கு வந்து எந்த விதமான ஒரு 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 சர்வே பண்ணதோ சர்வே பிளானோ எதுவும் இருக்காது. அதை தாண்டி நாங்கள் சட்ட ரீதியான அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறோம். ஆனால் என்ன நடந்ததுன்னா, இதை
நிச்சயமாக வந்து இந்த பெருந்தோட்டத்தில் இருக்க கம்பெனிகளோ பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு இது விருப்பம் இல்லை. ஏன்னா தொழிலாளரை அடிமையாக வைத்து கொள்ளக்கூடிய அந்த அடிமை கட்டமைப்பு அதிலேருந்து உடைந்து போகுது. அவங்க தனி வீடுகளுக்கு வராங்க. சில தொழிற்சங்கங்களுக்கும் இது விருப்பம் இல்லை என்பது வெளிப்படை. ஏன்னா 7 பர்ச்சஸ் போதாது, நாங்கள் அதனை 10 பர்ச்சஸ் ஆக்குவோம், 15 பர்ச்சஸ் ஆக்குவோம் என விஞ்ஞாபனம் விட்டு இந்த நடைபெற்று கொண்டிருந்த 7 பர்ச்சஸ் திட்டமும் தொடர்ந்து செல்லாத வகையிலே குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். அவை அந்த குழப்பத்தை ஏற்படுத்தியதன் ஊடாக இந்த கடந்த 2019 நாங்கள் எந்த இடத்தில் விட்டோமோ இந்த 2024 வரைக்கும் எந்த ஒரு நிலப்பகிர்வோ அல்லது பகிர்ந்த நிலத்தில் இருந்த குறைபாடுகளை சீராக்குவதோ எதுவுமே நடைபெறவில்லை. அவை அதே நிலையிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது. தற்போது கூட வந்து இந்திய வீடமைப்பு திட்டத்திற்கு ஒதுக்கப்படுகின்ற போது கூட பல இடங்களில் 7 பர்ச்சஸ் நிலம்தான் ஒதுக்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய 10 அல்ல, 15 அல்ல. அவை அதிலிருந்தே தெளிவாக தெரிகிறது இந்த ஒரு குழப்ப நிலையை உண்டு பண்ணி வேலை திட்டத்தை குழப்பி அடித்து இன்று 7 இல்லை 10 இல்லை 15 இல்லைங்கிற நிலைக்கு வந்து 2ம் கெட்ட நிலைக்கு தள்ளிவிட்டு இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் மிக தெளிவாக வந்து அந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். மக்களுக்கு தெரியும், வாழுகின்றவர்களுக்கு வந்து தெரியும். அது சொல்லியிருந்தீர்கள், அதாவது இந்த குறிப்பிட்ட வருடத்திற்குள் நாங்கள் வேலையை முடிக்காமல் இருப்பது ஏன் என்று கேட்பது முட்டாள்தனமான ஒரு விடயமாக சொல்லியிருந்தீர்கள். இதுக்கு நீங்களே ஒரு பதிலை வைத்திருக்கிறீர்கள். குறிப்பாக நீங்கள் ஆரம்பித்த திட்டங்கள் 2019ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட திட்டங்கள் இன்று வரை கிடப்பிலேயே தான் இருக்கிறது. இதற்காகத்தான் கேட்கின்றோம். ஒரு கட்சி ஒரு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, ஒரு கூட்டணி ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள், மக்களுக்கான வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். அந்த கட்சி ஆட்சியிலிருந்து போனதுக்கு பிறகு இன்னொரு கட்சி வருகிறது, அந்த கட்சி புதியதொரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள், மக்களுக்கு செய்கிறார்கள், அதுவும் பாதையில் நிற்கிறது, இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வருகிறது. இது மாறி மாறி தொடர்ச்சியாகத்தானே சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் கேட்கின்றோம், உங்களுடைய ஆட்சி காலத்திலே இதனை செய்து முடிக்கக்கூடியதாக இருந்தால் அந்த திட்டங்களை முன்னெடுக்கலாம் தானே? இல்லை, நான் சொன்னேன் 100 வருட பிரச்சனை, ரைட்? 100 வருட பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் உடனே காணியை ஒதுக்கி உடனே வீடு ஒரு சொல்வாங்க வந்து ஒரு 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 கல்யாணத்தை கட்டிப்பார், ஒரு வீட்டை கட்டிப்பாருன்னு, ரைட்? அவை 100 வருட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு அதனுடைய தரவுகளை எடுப்பதற்கே வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து 1 வருடத்துக்கு மேலாகும். அந்த விபரங்களை திரட்டுவது புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்வி இல்லை கேள்வி கேட்கணும் என்பதற்காக கேள்வி கேட்க வேண்டாம். சரிதானே? என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க. கேள்வி கேட்டிருக்கிறீங்க, இல்லை என்னை பேச விடுங்க, என்னை பேச விடுங்க, பேச விடுங்க. கேள்வி கேட்கணும் என்பதற்காக கேட்க நான் மிக தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். 100 வருட பிரச்சனை, ரைட்? இப்போ 100 வருடத்தில் லயத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் 4 வருடத்தில் ஏன் வீடு கட்டலைன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? நான் 4 வருடத்தில் ஏன் வீடு கட்டவில்லை என்று கேட்கவில்லை. அதாவது உங்களுடைய திட்டங்கள் 4 வருடத்திலே நீங்கள் செயற்படுத்தப்பட்டிருக்கிறது, அது பாதியில் நிற்கிறது. இது ஒரு செய்முறை, விளங்கிருங்க. ஒரு வீடு கட்டுறதுன்னா கொஞ்சம் வீடு கட்ட சொல்லித்தரேன். ஒரு வீடு கட்டுறதாக இருந்தால் இந்த நிலங்கள் 2 தரப்புகளிடம் இருக்குது. ஒன்று வந்து அரச தாபனங்களிடம், முதல்ல சொன்னேன் JDB SPC வந்து எல்கடோ பிளான்டேஷன். மறுபக்கம் எடுத்தால் RPC கம்பெனிகளிடம் காணப்படுது. முதலாவது வந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திலிருந்து நாங்கள் காணியை வந்து விடுவிச்சுக்கிறோம், ரைட்? அந்த விடுவிக்கிறதுக்கு முதல்ல அந்த தாபனத்திடம் வந்து காணி கேட்கணும். அந்த காணி போயிட்டு காணி வந்து இனம் காணணும். இப்போ காணி கேட்ட உடனே வந்து எல்லா இடத்துலையும் வந்து வீடு கட்டுறதுக்கு அவங்க வந்து அனுமதி தரப்போகிறதில்லை. பயிரிடப்பட்டது இருக்குது, எதிர்கால அவங்களோட திட்டம் இருக்குது. அவ்வாறு இனம் கண்ட காணியை இனம் கண்ட பிறகு அந்த காணியானது வீடு கட்ட பொருத்தம், இது மண் சரிவுக்கெல்லாம் உள்ளாகாதுங்கிற வந்து குறிப்பிட்ட அந்த புவியியல் தொடர்பான ஆய்வு நிறுவனத்தின் அறிக்கை பெறணும். அந்த அறிக்கை 1 வாரத்துக்கு 6 மாதத்துக்கு மேலே போகும். அவங்க வந்து பரிசீலனை செய்யணும். பரிசீலனை செய்து மண்ணை கொண்டு போயிட்டு பரிசீலனை செய்து அந்த விவரங்களை எல்லாம் கொண்டு வந்து அதற்கு பிறகு தான் அங்கே கம்பெனியிடமிருந்து விடுவிப்பு வரும். அந்த விடுவிப்பு வந்த பிறகு தான் சர்வே பண்ணணும். சர்வே பண்ணி சர்வே பிளான் எல்லாம் வந்த பிறகு தான் வந்து எங்களுக்கு அனுசரணை அளிக்கிற தாபனத்திடமிருந்து அனுசரணையை நாங்கள் பெறணும். இது ஒரு லாங் ப்ரோசஸ், சரிதானே? நாங்கள் இந்த எண்ணக்கருவை வந்து என்ன செய்திருக்கோம்னா ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் எங்கனைக்கு நிப்பாட்டி இருக்கிறோமோ அல்லது எங்களோட ஆட்சி எங்கன முடியுதோ அதனை நல்லெண்ணத்தோடு அடுத்து வருபவர்கள் என்ன செய்யணும், முன்கொண்டு
செல்லணும். கேள்வி அதுவாகத்தான் இருக்கிறது. என்னுடைய கேள்வி அதுவாகத்தான் இருக்கிறது. நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள், ஆனால் 2019க்கு பிறகு அதை நோக்கிய எந்த ஒரு அந்த தரப்பை அழைத்து தான் நீங்க கேட்கணும். அதைத்தான் கேட்கின்றேன். அதுக்கு நான் விட சொல்லல, நீங்கள் விடை சொல்ல தேவையில்லை. இப்படியான பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கு இன்று யார் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் அழைத்து கேளுங்க. 2019-20 வந்து இந்த திட்டம் வந்து இருக்குது, இதுவரை வந்து நிற்கிது. ஏன் முன்கொண்டு செல்லல? ஏன் 7 பர்ச்சஸ்க்கு 10 பர்ச்சஸ் என்று சொன்னீர்கள், 7க்கு 15 பர்ச்சஸ் என்று சொன்னீர்கள்? இந்த கூரை வீடு போட்டால் வந்து காற்றிலே போகுது, நாங்கள் ஸ்லப் வந்தால் ஸ்லப் வீடு போடுவோன்னு சொன்னீங்க. அப்போ ஏன் ஸ்லப் வீடு போடுவோன்னு சொன்னீங்க? ஏன் இன்னைக்கு ஸ்லப் போடாமல் வீடு கட்டுறீங்க? அல்லது ஸ்லப் வீடை ஏன் காணல? எல்லாவற்றையும் வந்து அவர்கள் அழைத்து அவர்களை வைத்து தான் வந்து அந்த கேள்விகளை வந்து இருக்கிற பொதுவான பிரச்சனை தான் இருக்கிறது. இது வெறுமனே மலையகத்தை மாத்திரமல்ல, வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலும் கூட இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர்கள் ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள், இன்னொரு ஆட்சி வருகின்ற பொழுது அந்த வேலை திட்டம் அப்படியே நிறுத்தப்படும். உங்களுடைய ஆதங்கம் எனக்கு வந்து புரியுது. இந்த நாட்டிலே வந்து எந்த துறை சார்பாகவும் ஒரு கொள்கை வகுப்பு கிடையாது. அந்த கொள்கை வகுப்பின் அடிப்படையிலே செயற்படுவது கிடையாது. அனைத்தையுமே நோக்குகின்றார்கள் வந்து ஒரு அரசியல் வாக்குறுதியாக, அரசியல் வேலை திட்டமாக. இப்போது பரவாயில்லை, கடந்த காலங்களில் எடுத்தீங்களா இருந்தால் நீல ஆட்சி இருக்கிற போது இந்த அரசு பேருந்துக்கெல்லாம் நீலம் பூசுவாங்க. பச்சை ஆட்சி வருகின்ற போது அரசு பேருந்துக்கெல்லாம் அப்போ அந்த அளவுக்கு கோமாளிகளாக இன்று இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படலாம், சரிதானே? ஆனால் இன்னும் வந்து ஒரு கொள்கை இருக்கின்றதான்னு சொன்னால் கொள்கை ஒன்று இல்லை. அதே அரசியல் நாடகத்தை நடத்த வேண்டாம் என்று தான் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு கொள்கை இருக்குது, அவை நாங்கள் மிக தெளிவாக சொல்கிறோம். எங்களால் வந்து நியாயப்படுத்தி கொடுக்க முடிந்தது 7 பர்ச்சஸ், எங்களால் தனி வீட்டு திட்டத்தை கொண்டு வர முடிந்தது. அதனை அவ்வாறு தொடர்ந்து செய்து அவங்களுக்கான உறுதியை வாங்கி இந்த கிராமிய முறையில் எங்களோட மக்களை வாழக்கூடிய சூழலை உருவாக்குங்கள் என்பதை தான் வந்து நாங்கள் திரும்ப திரும்ப என்ன செய்கிறோம், வலியுறுத்துகிறோம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க வந்து நீங்கள் ஈத்தோகாவை வந்து விமர்சிக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அதுதான் நான் சொல்கிறேன், நான் விமர்சிக்கல, நீங்கள் சொல்கிறது தான் சொல்கிறேன். இவ்வாறு அரசியல் நாடகத்தை நடத்தி இந்த வேலை திட்டங்களை குழப்ப வேணான்னு தான் சொல்கிறேன். எனக்கு வலிக்குது, எனக்கு பார்க்க ஆத்திரமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அதற்காக கஷ்டப்பட்டுருக்கிறோம், எங்களோட வாழ்க்கையை இழந்திருக்கிறோம், எங்களோட காலத்தை இழந்திருக்கிறோம், எங்களோட மக்களின் முகங்களிலே வந்து சிரிப்பை பார்க்கணுங்கிற தேவை எங்களுக்கு இருக்குது. எந்த பிள்ளை ஸ்கூல் போகிற போது வந்து அந்த பிள்ளை போயிட்டு நான் 2ஆம் நம்பர் லயத்திலே 3ஆம் நம்பர் லயத்திலே 5ஆம் அறையில் இருக்கிறேன்னு சொல்லாமல் நான் வந்து அந்த நீலம் பூசின வீட்டில், இந்த பச்சை பூசின வீட்டில், அந்த கேட் போட்ட வீட்டில் இருக்கணும்னு சொல்லணுங்கிற அந்த தேவை இருக்குது. அந்த பிள்ளை லயத்தில் இருக்குதுங்கிற போது என் மனம் வலிக்குது, எனக்கு அது வந்து கௌரவம் இல்லாமல் இருக்குது. ஆகவே அதால் நான் வந்து பேசுகிறேன், அதால் நான் வந்து விமர்சிக்கிறேன், அதால் நான் வந்து கேள்வி கேட்குறேன். அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இது நடக்கிற வரைக்கும். அவை அதுக்காக வந்து என் மீது விமர்சனமோ அல்லது எனக்கு வந்து சேறு பூச நினைப்பார்களாக இருந்தால் எனக்கு அது பிரச்சனை கிடையாது. மக்களுக்காக அதை வந்து நான் உடம்பு முழுக்க பூசிக்கிறதுக்கு என்னவா இருக்கிறேன், வந்து தயாராக இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இதுதான் என்னுடைய பிரச்சனையும், இதுதான் என்னுடைய ஆதங்கமும். சரியா தவறா என்பதை பொதுமக்கள் தீர்மானிக்கட்டும். சரி, அதாவது குறிப்பாக இந்த லயங்களில் வசிக்கின்ற மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் தங்களுக்கான சொந்த வீடுகள் எப்பொழுது வரும். அந்த நீங்கள் சொன்னது போல தான் அந்த பிள்ளைகளுக்குமே இருக்கின்ற ஒரு விடயமாக தான் இருக்கிறது. இந்த விடயத்தை தானே நீங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள், இந்த தரவுகளை பெறுவதற்கே கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகிவிடும் என்று சொல்லி. அப்பொழுது 2015க்கு பிறகுதான் நீங்கள் தரவுகளையே திரட்ட ஆரம்பித்தீர்களா? நாங்கள் 2015க்கு தான் நாங்கள் வாரோம் ஆட்சிக்கு. இல்லை, நான் பொதுவாக கேட்கின்றேன். அதாவது நீங்கள் கண்டி மாவட்டத்தில் இருக்கின்றீர்கள், மலையக மக்களோடு நெருங்கி பழகுகின்ற ஒருவராக இருக்கின்றீர்கள். அங்கே இருக்கின்ற மக்களுடைய, உங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள், அங்கே இருக்கின்றவர்களுடைய தரவுகளை திரட்டுவதில் ஏன் இந்த தாமதம்? 1 வருடம் ஆகின்றது என்று இலகுவாக சொல்கின்றீர்கள். நீங்கள் மலையக மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறீர்கள். அதற்கு முன்னதே மலையக மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வத்தோடு நீங்கள் நடைமுறையில் தரவுகளை திரட்டுறதுங்கிறது வந்து சாதாரண விடயம் நினைச்சிட்டு அசாதாரண விடயம் இல்லை. நான் கேட்கின்றேன், நீங்களே பாருங்க, நீங்க எனக்கு கேள்வி புரியுது, எனக்கு கேள்வி புரியுது. பிரச்சனைகளை வந்து தெரிஞ்சுக்கிறலாம், பிரச்சனை தெரியாமல் நாங்கள் இங்கே வரலை, ரைட்? பிரச்சனையை தெரிந்துக்கிறலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்குரிய எல்லா தரவுகளையும் ஒரு எம்பியாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து எல்லாவற்றையும் தெரிந்திருக்கணும்னு சொல்லி சொன்னால், ஒரு எம்பியாக நீங்கள் தெரிந்து உங்களுடைய யார் அந்த தரவுகளை சேகரித்திருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை என்ன கேட்கின்றேன் என்று சொன்னால், இன்று சமூக அமைப்புகள் இருக்கிறது, சமூக மட்டங்களில் செயற்படுகின்ற பல பேர் இருக்கின்றார்கள், அவர்களிடம். ஆனால் இல்லை, இலங்கையினுடைய முழுமொத்த பிரச்சனையே மலையகத்தினுடைய பிரச்சனை மட்டுமல்ல, முழுமொத்த இலங்கையின் பிரச்சனையே இலங்கையிலே எந்த துறை சார்ந்தும் போதுமான பொருத்தமான தரவுகள் இல்லை. இது யாருடைய பிள்ளை? இது இவ்வளவு காலமும் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஆட்சி செய்து கொண்டு வந்த கொள்கை வகுத்தவர்கள், தீர்மானம் எடுத்தவர்கள் சகலருடையும் பிழை.
உங்களையும் பிள்ளை, என்னையும் பிள்ளை, இவருடையும் பிள்ளை, வாக்களித்த எல்லாருடையும் பிள்ளை. வாக்களித்தவர்களுடைய பிழை எவ்வாறு இருக்கும்? வாக்களித்தவர் சரியானவருக்கு வாக்களித்திருக்கணும், சரியான தவறுகளை தெரிவு செய்திருக்கணும். 2015 விடுங்க, 1948 இன்று வரைக்கும் 2015 சுதந்திரம் அடைந்ததிலிருந்து நான் நல்லாட்சியால் எல்லாம் செய்துட்டோம். விடுங்க, நான் சொல்கிறேன், நான் பேசுகிறேன். நீங்களே கேள்வி கேட்டு நீங்களும் விட சொன்னால் நான் பேசலாது தானே. நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் விட சொல்கிறேன். ரைட்? அவே என்னென்னா நல்லாட்சிங்கிறதை நல்லாட்சியிலே இந்த நாட்டிலே எல்லாமே நடந்தேறிவிட்டது, சகலதையும் செய்துவிட்டோம் என்று நான் எந்த இடத்துலையும் கூற வரவில்லை. நல்லாட்சியின் போது நாங்கள் அதனுடைய ஒரு உறுப்பினராக நாங்கள் இருந்திருக்கின்றோம். நல்லாட்சி வருகின்ற போது இந்த நாடு எங்கே இருந்தது என்பதை பார்க்கணும். ரைட்? அவே நல்லாட்சியிலேயும் என்ன நடந்ததுன்னா, அந்த அவர்களினுடைய ஒரு 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 என்ன சொல்கிறது, நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் ஒன்று அல்லது அரசாலும் ஒரு வழிமுறை ஒன்று இந்த நாட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வழிமுறையிலே தான் அந்த ஆட்சியும் இருந்துச்சு. அதை மீறி அந்த ஆட்சியிலே பெரிய அடிப்படை மாற்றங்கள் நிகழ்ந்ததான்னு சொன்னால் அப்படி அடிப்படை மாற்றங்கள் நிகழவில்லை. இப்போ நாங்கள் எடுப்போமே, இந்த நாட்டிலே ஒரு மனிதர் போக்குவரத்தின் மூலம் தண்ட வாழ்க்கையில் இழக்கிற காலம் எவ்வளோ? ரைட்? இருக்கா சரியான தரவுகள்? நீங்கள் நான் என்னுடைய வாழ்க்கையில் அல்லது நாங்கள் எடுப்போம் ஒரு பாடசாலை பிள்ளை, ரைட், கிரேட் 1லேருந்து கிரேட் 11 போகிற போது, ரைட், அதனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நேரத்தை சராசரியாக பாதையில் இழக்க வேண்டி இருக்குது? ரைட்? இல்லை. ரைட்? இது ஒரு முறை எனக்கு வாக்களிச்சிட்டாங்க, வேலுக்குமார் எம்பியாக இருந்து தீர்க்கிற விடயம் அல்ல. இது நேஷனல் பாலிசி. சரிதானே? நாங்கள் 225 பேரில் நாங்கள் 6 பேர் இருக்கிறோம். ரைட்? எங்களுக்கு பண்ணக்கூடியது மிக சிறு அளவானது. ரைட்? நாங்கள் 225 பேரில் நாங்கள் 113 பேர் நாங்கள் இல்லை. ரைட்? பண்ணுவதற்கு எங்களுக்கு பண்ண முடியும். அரசாங்கத்தை எங்கள் கையிலே தருவார்களாக இருந்தால் பண்ண முடியும், பண்ண தெரியும் எங்களுக்கு. ரைட்? ஆனால் அந்த பலம் எங்களுக்கு கிடையாது. அவை நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா, இருக்கிற அரசாங்கத்தில் குறைந்தபட்சம் எங்களுடைய மக்களுக்காவது தேசிய நலனை பாதுகாத்துக்கிட்டு எங்கட மக்களுக்காவது ஒரு விமோசனத்தை நலத்தை பெற்றுத்தர முயற்சியில் நாங்கள் ஈடுபடுறோமே ஒழிய, இந்த முழுமொத்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டால் இந்த இடத்துல இந்த நாட்டின் ஜனாதிபதியை, இந்த நாட்டினுடைய பிரதமரை, இந்த நாட்டில் கேபினெட் அமைச்சர்களை கொண்டு நாங்கள் கேள்வி கேட்பது தான் பொருத்தமானது. நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது ஜனாதிபதி பிரதமரை அழைத்து வந்து தான் நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொல்லி. நீங்கள் அடுத்த முறையும், அதாவது இனி வரப்போகின்ற பொது தேர்தலாக இருக்கலாம், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தான் கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கான கையொப்பங்களும் எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் கூட இப்பொழுது உங்கள் கரங்களை பலப்படுத்துங்கள் என்பதான ஒரு விடயங்களை தான் அதிகளவாக சொல்லி வருகிறீர்கள். குறிப்பாக மோன்றாகலை மாவட்டத்திலே நீங்கள் அங்கே நின்ற திட்டங்களை பார்வையிட்டு விட்டு சொல்லியிருந்தீர்கள், இந்த திட்டங்களை நாங்கள் மீண்டும் செயற்படுத்துவோம் என்கின்ற ஒரு ரீதியில். ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கூட்டணி, நீங்கள் அங்கம் வகிக்கிற கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எப்படியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்? ஒன்றை நான் திருத்த வேண்டும். நாங்கள் எந்த விதமான அரசியல் உடன்படிக்கையும் இன்னும் கூட்டணியாக நாங்கள் செய்யவில்லை. ஆனால் நாங்கள் ஒரு உடன்பாட்டை செய்திருக்கின்றோம். எங்களுடைய சமூக சார்ந்த விடயங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பான ஒரு உடன்பாட்டை நாங்கள் செய்திருக்கின்றோம். அரசியல் ரீதியான உடன்பாடு என்பது ஒரு ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற போது சிறுபான்மை கட்சிகள் அதை மையப்படுத்தி அவர்களினுடைய பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை, உள்ளூராட்சி இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே எங்களுக்கு பிரதான நான் காணுகின்றேன் பிரதான 2 இலக்குகள் இருப்பதாக பார்க்கிறேன். ஒன்று நாங்கள் எடுக்கின்ற போது, அதாவது இந்த பெருந்தோட்டத்தில் உள்ளவர்கள் தொடர்பாக 2 விஷயம் இருக்குது. ஒன்று நிச்சயமாக பெருந்தோட்டத்தில் வாழுகின்ற அனைவரும் ஒரு சிறு காணித்துண்டை பெறணும். அது 7-10ங்கிறதை தாண்டி ஒரு சிறு காணித்துண்டை காணித்துண்டோன்னு இருக்கணும். அவர்கள் ஒரு கிராமிய முறையிலே தனி வீட்டிலே வாழுகின்ற சூழல்
ஏற்படணும். அதை நோக்கி நாங்கள் வந்து செல்லணும். ஒன்றாவது. 2, இந்த பெருந்தோட்ட இந்த கம்பெனிகளினது பெருந்தோட்ட தேயிலை தோட்டமோ ரப்பர் தோட்ட முறைமை என்பது தோல்வி கண்ட முறையாக இன்று வந்து இலங்கையில் வீழ்ச்சி கண்டு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு. அவை அந்த முறையிலே ஒரு மாற்றம் வரணும். அந்த மாற்றம் தான் நான் முதல்ல சொன்னது போல் எங்கள் மக்களை கூலிகளாக இந்த நாட்டிலே இருக்கின்ற பெருந்தொகையானவர்களை கொண்ட கூலி சமூகம் எதுனா அது மலையக சமூகமாக பார்க்கிறார்கள். அதனால்தான் கொழும்பு நகராக இருக்கலாம், வேறு நகராக இருக்கலாம், கூலிக்கு ஆள் என்கின்ற போது தோட்டத்தை நாடுவோம் என்பதில் அவை உள்ளவர்களின் தவறு கிடையாது. ஏன்னா அவர்கள் கூலிக்கு இருக்கவர்கள் என்றது. அவை அந்த கூலி என்ற அடையாளம் மாற வேண்டும். அவை அந்த கூலி என்ற அடையாளத்தோடு சமூகத்தின் அடையாளம் மாறுது. அவை அந்த மாற்றத்தோடு இந்த துறையிலேயும் மாற்றம் கொண்டு வருவதற்கு அவர்கள் சுய விவசாயிகளாக சிறு தோட்டங்களினது உடைமையாளராக மாறும். இது வந்து ஒரு இலகுவான விடயம் அல்ல. இது மிகப்பெரிய சவால். தேர்தலுக்காக தேசிய கட்சிகள் வந்து மேடைகளிலே வந்து தேசிய தலைவர்கள் முழக்கம் போடுவார்கள். ஆனால் அதற்கு பிறகு அவர்களிடமிருந்து அதை சாதித்துக் கொள்வது வந்து இலகுவான விடயம் அல்ல. அது எங்களுக்கு தெரியும். அவை முதலில் ஒரு விடயத்தை பேசு பொருளாக்க வேண்டும். அதனை வந்து மக்கள் மயப்படுத்த வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை சமூகம் ஏற்றுக்கிற வேண்டும். பெரும்பான்மை சமூகம் ஏற்றுக்கொள்ளாத போது பெரும்பாலான தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவை நாங்கள் வந்து அவர்களது மொழியிலே சொல்ல வேண்டும். எங்களது மக்களை வந்து இவ்வாறு கஷ்டப்படுத்தாதீர்கள், அவர்களுக்கு அநியாயம் செய்யாதீர்கள், நியாயமான இந்த முறையை கொடுங்கள், அதுக்கான நியாயத்தை சொல்ல வேண்டும். அதை தான் 2015 நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம். அதனை மக்கள் மயப்படுத்தி வருகின்றோம். இன்று பாராளுமன்றத்துக்குள் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் ஆமாம், இந்த மக்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்கின்றோம், இந்த மக்களுக்கு நியாயம் கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையை போக்கை இன்று உருவாக்கி இருக்கின்றோம். அதே நேரத்திலே இன்று இருக்கின்ற சில தேசிய மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட இன்று வந்து இல்லை, நிலம் தனியாக நிலம் கொடுத்தால் எல்லா நிலமும் முடிந்துவிடும், அவை நாங்கள் மாடி வீடு கட்ட வேண்டும், வேறு முறைமை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எங்களோட விவாதிக்கின்ற உத்தியோகபூர்வமாக இல்லாமல் வெளியிலே விவாதிக்கின்ற நிலைமை வந்து காணப்படுகின்றது. பெரிய சவால். ஆனால் அந்த சவாலை நோக்கி செல்ல வேண்டும் என்பதிலே நாங்கள் இருக்கின்றோம். அப்போ அதற்கான வாக்குறுதிகளை நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியிடமிருந்து நாங்கள் பெறுகின்றோம். ஐக்கிய மக்கள் சக்தியை தாண்டி ஏனைய அவர்களிடமிருந்து கூட அவற்றை நாங்கள் பெறுகின்றோம். இது வந்து இந்த பெருந்தோட்டத்துறையில் உள்ளவர்கள். ஆனால் இன்று பெருந்தோட்டத்துறையில் எங்களுடைய ஏறக்குறைய 1.5 15 லட்சம் 18 லட்சம் வரையான சனத்தொகையிலே ஒரு சிறிய ஒரு தரப்பினர் தான் வந்து அரைவாசிக்கும் குறைந்தவர்கள் தான் பெருந்தோட்டத்துக்குள் இருக்கின்றார்கள். அவை அதற்கு வெளியிலே இருக்கக்கூடிய எங்களுடைய சமூகத்துக்கான இன்று கிராமம் இந்த கண்டியிலெல்லாம் எடுக்கின்ற போது பெரும்பகுதிகள் கிராமிய முறைக்கு வந்திருக்கின்றது. அவை அவர்கள் வந்து பெருந்தோட்ட சமூகம் என்பதால் அல்லது மலையக சமூகம் என்பதால் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் இருக்கின்றது. உதாரணமாக நான் அங்கே மொனராகலைக்கு சென்ற போது கண்டியிலும் இது இருக்கின்றது. வந்து எங்களுக்கு தெரியும் ஸ்ரீபாத கல்லூரிக்கு செல்கின்ற போது தோட்டத்தில் தாய் தகப்பன் வேலை செய்கின்ற EPF-இனுடைய அந்த பற்றுச்சீட்டு வழங்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே 2-3 தோட்டங்களானது மூடப்பட்டு கைவிடப்பட்டு இருக்கின்றது. அவை தோட்டத்தில் வேலை இல்லை, தோட்டம் மூடப்பட்டு. அவை அதனால் அங்கே கல்வி கற்று தகமையுடையவர்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக அந்த கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அவை அங்கே ஒரு பாராளுமன்ற குரல் இல்லாததால் அது முடங்கி இருக்கின்றது. அவை நான் மொனராகலைக்கு சென்றதன் காரணமாக அதை வெளிக்கொண்டு வந்த கூடிய சூழல். அவை அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு மேடைகளிலே அதனை வந்து பாராளுமன்றத்துக்குள் வந்து அங்கே இருக்கின்ற கமிட்டிகளிலே குழுக்களிலே பேசி தீர்வு காணுகின்றதற்கான அவை அந்த மக்களின் உரிமை தொடர்பாக அவர்களினுடைய நலன் தொடர்பாக நாங்கள் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த 2 இலக்குகளை சமாந்தரமாக கொண்டு நாங்கள் அந்த நுவரெலிய பெருந்தோட்டம் தோட்டத் தொழிலாளர்கள் இந்த தொழிற்சங்கம் என்ற சின்ன வட்டத்துக்குள்ளிருந்து விடுபட்ட ஒரு அமைப்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணி வந்து மிக பரந்த அளவிலே வந்து வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழக்கூடிய முழுமொத்த சமூகத்தையும் தமிழ் சமூகத்தையும் அரவணைத்து நாங்கள் செல்லுகின்றோம். அந்த சவால்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க அடுத்த ஆட்சியிலே வந்து தயாராக இருக்கிறது. வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழுகின்ற அனைத்து தமிழ் சமூகம் என்கின்றீர்கள். வடக்கு கிழக்கில் இருக்கின்றவர்கள்
இல்லை, நாங்கள் அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவத்திலே நான் சொல்வது, அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவத்திலே வடக்கு கிழக்கிலே வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் ஒன்று இருக்கின்றது, அவர்களுடைய பயணம் இருக்கின்றது. எங்களுடைய நோக்கம் வந்து குழப்பத்தை உண்டு பண்ணுவதல்ல, எங்களுடைய நோக்கம் வந்து ஒன்றிணைந்து சரியான வழிமுறையை வந்து காணுவது. நான் சொன்னது அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவ ரீதியாக. இப்போ வடக்கு கிழக்கிலே வந்து பிரதிநிதித்துவம் நிறைய இருக்கின்றது. ஆனால் மொனராகலையிலே இருக்கின்ற பிரச்சனையை அவர்களால் வந்து குரல் கொடுக்கவோ தீர்க்கவோ அவர்களால் வந்து முடியப் போவது இல்லை. ஒரு காரணம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் வந்து குறைந்த அளவானவர்கள் இருக்கின்றார்கள், அங்கே தொழிற்சங்க பிரதிநிதித்துவம் இல்லை, சந்தா வருவதில்லை, அங்கே ஒரு பிரதேச உறுப்பினர் கூட பெற முடியாது, ஏன் நாங்கள் அங்கே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்து தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு இல்லை. நீங்கள் பாருங்கள், வந்து கண்டி மாவட்டத்தை வந்து தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் இருந்தவர்கள் விட்டு சென்றார்கள் அனாதையாக. ஆனால் நாங்கள் பிரதிநிதித்துவத்தை பெற்றோம். அதே போல் கேகல்லை மாவட்டத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள், ரத்தினபுரி மாவட்டத்தை விட்டு சென்றிருக்கின்றார். நிச்சயமாக அடுத்து வருகின்ற தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி கேகல்லையில் வாழ்கின்ற அந்த தமிழ் சமூகத்துக்கு ஒரு பிரதிநிதியை பெற்றுக் கொடுக்கும், ரத்னபுரையிலே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியை பெற்றுக் கொடுக்கும். அதோடு இப்போது வளர்ந்து வருகின்ற பகுதியாக இந்த கொழும்போடு சேர்ந்து கம்பா மாவட்டம் இருக்கின்றது. அவை கம்பா மாவட்டத்திலே நாங்கள் எங்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்தை வளர்த்து வருகின்றோம். ஏன்னா எதிர்காலத்திலே எங்கள் மக்கள் சார்பாக உரிமை குரல் கொடுப்பதற்கு ஆள் தேவை. அவை அத்தகைய ஒரு முற்போக்கு சிந்தனையோடு நாங்கள் போகின்றோமே ஒழிய இந்த குறுகிய சிறிய வட்டத்துக்குள் வந்து எங்களுடைய செயற்பாடுகள் இல்லை. அவை நாங்கள் இளைஞர்களை, யுவதிகளை, முற்போக்காளர்களை, சிந்தனையாளர்களை இந்த அணியோடு வந்து இணைந்து கொள்ள செல்லுகின்றோம். எங்களுக்கு குடும்ப ரீதியான எந்த அரசியல் பின்னணியும் கிடையாது, குடும்ப ரீதியான எந்த அரசியல் தொடர்ச்சியையும் நாங்கள் என்னை பொறுத்தவரையிலே நாங்கள் வந்து இலக்காக கொண்டதும் வந்து கிடையாது. அவே தகமையுடையவர்கள், தலைமைத்துவம் வழங்கக்கூடியவர்கள், அந்த சமூக தொடர்பான அக்கறை கொண்டவர்கள், வாருங்கள் முன்னோக்கி முற்போக்கு கூட்டணியோடு செல்வதற்கு. முன்னோக்கு முற்போக்கு கூட்டணி. ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், கேகாலை மாவட்டத்தை பற்றி பேசியிருந்தீர்கள், ரத்னபுரி மாவட்டத்தை பற்றி பேசியிருந்தீர்கள். குறிப்பாக அதிகளவாக மலையக மக்கள் என்று சொல்கின்ற பொழுது நுவரெலியா, கண்டி மாவட்டங்களை தான் அதிகளவானவர்கள் பேசுவார்கள். ஆனால் நீங்கள் இந்த விடயங்களை சொல்லியிருந்தீர்கள். உங்களுடைய கூட்டணியும் அதிகளவாக இந்த மாவட்டங்களை சொல்லி வருகிறது. ஆனாலும் கூட உங்களுடைய இன்னும் ஒரு மலையகம் சார்ந்து இயங்குகின்ற ஒருவர் பிரபா கணேசன், அவர் எங்களுடைய நிகழ்ச்சியிலே சொல்லியிருந்தார்கள், அவர்களெல்லாம் வெறுமனே கேகாலை மாவட்டத்தை பற்றியும் ரத்னபுரி மாவட்டத்தையும் பற்றி வெறுமனே பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், நான் மக்களோடு களத்தில் நிற்கின்றேன் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். ஏற்றுக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் கடந்த பொது தேர்தலை எடுங்கள், தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பான வேட்பாளர் கேகல்லையிலே பரணிதரன் அவர்கள் வந்து எங்களுடைய முற்போக்கு கூட்டணி அமைப்பாளர். நான் நினைக்கின்றேன் வந்து இன்னும் ஒரு 4000 வாக்குகளை அவர் பெற்றிருப்பாராக இருந்தால் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகக்கூடிய அளவுக்கு வந்து வாக்குகளை பெற்றிருக்கின்றார். மறுபக்கமாக ரத்தினபுரி மாவட்டத்தில் எடுப்போமாக இருந்தால் எங்களுடைய அமைப்பாளர் சந்திரகுமார் வந்து அதே ஒரு 2000-3000ங்கிற ஒரு சிறிய இடைவெளி, அந்த இடைவெளியை நிவர்த்தி செய்திருந்தால் அவரும் பாராளுமன்றத்திற்கு வந்திருக்கலாம். அவை களத்தில் இருப்பார்களாக இருந்தால் களத்தில் இருப்பவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்க வேண்டும். ரைட்? அவை இப்போ நான் சொல்கிறேன் எங்களுடைய மக்கள் செல்வாக்கை, அவர்களுடைய மக்கள் செல்வாக்கை சொல்லலாம். வந்து எங்களுடைய அமைப்பாளர் இவர் இருக்கின்றார், இவரை இவ்வளவு ஆதரித்திருக்கின்றார்கள் என்று வந்து சொல்லலாம். அவை பேச முடியும் எல்லாராலும். ரைட்? ஆனால் நாங்கள் வந்து செயற்பாட்டத்தை சொல்கிறேன், தொழிற்சங்க பலம் இல்லாத வந்து இந்த மாவட்டத்திலே ஒரு பிரதிநிதியை பெறுவது கடினம், முடியாது, ஏன் அதில் போய் வீணாக நாங்கள் கஷ்டப்பட சொல்லி அந்த மக்களை அனாதரவாக விட்டிருக்கக்கூடிய இடத்திலே இல்லை. நாங்கள் பிரதிநிதியை உருவாக்குறதுக்கான உபாயங்களை செய்வோம், அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்துவோம் சொல்லி நாங்கள் வந்து பாடுபடுறோம், கட்டி எழுப்பி கொண்டு வரோம். அதால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்ததிலே வந்து ஏனைய சிறுபான்மை இனத்தையும் சேர்த்துக்கிட்டு எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதனை நோக்கி நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், பயணித்து கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். இப்போ என்னென்னா பல பேருக்கு ஆசை வருது, இவ்வளவு காலம் கேகல்லை முடியாது, ரத்தினபுரி முடியாது, ஏன் கண்டியும் முடியாது என்று போனவர்கள் ஏன் கண்டியில் 2 பேர் வர முடியாது, கண்டியில் ஏன் 3 பேர் வர முடியாது? இது ஒரு புள்ளி விபரமே தெரியாதவர்கள், ஒரு புள்ளி விபரமே தெரியாமல் சனத்தொகை அளவு என்ன, இருக்கின்ற வாக்காளர் என்ன, வெளியே போயிருக்கிற வாக்காளர் என்ன, இந்த அடிப்படையற்ற இது வந்து ஒரு 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 அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலே வந்து கற்பனையில்
வந்து எல்லா மாவட்டத்திலும் போட்டியிடுறோம், பாராளுமன்ற உறுப்பினராகின்றோம் என்ற செய்திகள் எல்லாம் எங்களுக்கு வந்து இருக்கின்றது. அவை அந்தந்த மாவட்ட மக்களுக்கு தெரியும் யார் பிரச்சனையின் போது களத்திலே நிற்கின்றார்கள், யார் பிரச்சனைகளை வந்து இந்த சோஷியல் மீடியா போன்ற தளங்களிலே வந்து படங்களாக்குறார்களே ஒழிய பிரச்சனையினுடைய தீர்வுக்கு இல்லை என்பதும் வந்து தெரியும். சரி, ரெண்டு விஷயம், சோஷியல் மீடியா என்கின்ற ஒரு விடயம் சொல்லியிருந்தீர்கள், அதே நேரத்தில் காழ்ப்புணர்ச்சி என்கின்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தீர்கள். இந்த ரெண்டு விடயத்தையும் வைத்து கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். அண்மையிலே புசல்லாவையில் இடம்பெற்ற அந்த பிரச்சனை, உங்கள் மீது கொலை முயற்சி என்கின்ற ஒரு விடயத்தில் தான் பேசப்பட்டது. உங்களுடைய கூட்டணி சார்ந்தவர்களும் இதற்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார்கள், அதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. உண்மையிலேயே என்ன சம்பவம் அங்கே நடந்தது? அது ஒரு நான் என்னை பொறுத்தவரையிலே ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன். நான் கண்டி மாவட்டத்திலே பிறந்து வளர்ந்தவன். கண்டியை மையப்படுத்தி இலங்கை முழுவதும் வாழக்கூடிய ஏறக்குறைய 25,000க்கு அதிகமான மாணவர்களுக்கு கணக்கீட்டு துறையிலே உயர்கல்வியை பெற்றுக் கொடுத்த ஒருவர். அந்த மாணவர்களிலே பெரும்பாலானவர்கள் தங்களுடைய உயர்கல்விகளை நிறைவு செய்து இலங்கையில் மட்டுமல்ல, இலங்கை பாராளுமன்றத்தில் கூட பல பேர் இருக்காங்க, வந்து மட்டுமல்ல உலகிலே பல நாடுகளிலே வந்து கௌரவமான இலங்கை பிரஜைகளாக வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவே வந்து நாங்கள் மக்களினுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருகின்றோம். அவை அதை சொல்லுகின்ற போது இந்த குறுகிய எண்ணம் கொண்ட அரசியல் செய்பவர்களுக்கு வந்து வலிக்கலாம். அதற்காக நாங்கள் வந்து அதனை வந்து மூடி மறைக்க தயாராக இல்லை. நான் எப்போதும் சொல்வது, நாங்கள் பிரச்சனைகளை பேசுகிறோம், தீர்வுகளை பேசுகிறோம், கொள்கை அடிப்படையில் செல்ல வேண்டிய பயணத்தை பேசுகிறோம். ஒரு தனிநபரை எடுத்துக்கொண்டு அவரை புகழ்வதற்கு நாங்கள் தயாராகவும் இல்லை, அவரை இகழ்வதற்கு நாங்கள் வந்து அல்லது அவரை கீழே போட்டு மிதிப்பதற்கு அவருடைய தனிப்பட்ட விடயங்களை, அவர் உயரமா கட்டையா, இது எனக்கு தேவையல்ல, இது எனக்கு பிரச்சனையானதல்ல. எந்த பிரச்சனை வந்து என்னுடைய மக்களின் பிரச்சனை. ஆகவே இவ்வாறு நாங்கள் அந்த வந்து செய்கின்ற அந்த மக்கள் பிரச்சனையை வந்து தங்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அவர்கள் காணுகின்ற போது அதிலே கோபமடைந்தவர்கள் சுய நினைவில்லாத நிலையிலே வந்து நான் ஒரு தனிப்பட்ட என்னுடைய ஒரு வேட்பாளரின் வீட்டிலே இருக்கின்ற போது வந்து மிக மோசமான முறையிலே வந்து நடந்து கொண்டார்கள். நான் தனியாக இருந்தேன், அவர்கள் கூட்டமாக இருந்தார்கள். ஆனால் நான் வந்து கேட்டேன். ஏனென்றால் வந்து எனக்கு நன்றாக தெரியும், கண்டி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் வேலுக்குமாருக்கு எதிராக எழுந்து வருவதற்கான எந்த ஒரு காரணமும் இல்லை. அவை நான் தைரியமாக வந்து கேட்டேன், என்ன என்று கேட்டேன். அவை அதன் போது மிக மோசமான வார்த்தைகளிலே வந்து பேசினார்கள். நான் ஒருபோதும் வந்து எதிர்பார்க்கவில்லை, ஒரு 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 மனிதத்தன்மை கொண்டவர்களிடம் அவ்வாறான ஒன்றை நான் வந்து எதிர்பார்க்கவில்லை. அவை அவர்கள் பேசுவதை நான் இந்த ஊடகங்களிலெல்லாம் அவர்களுக்கு சொல்வதை பதிவு செய்து கொள்ளுமாறு நான் கேட்டு நான் திரும்பி சென்று விட்டேன். அவே கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வந்து இந்த கண்டி மாவட்டத்துக்குள் வந்து தமிழர்களின் வாக்குகளை இனி பெற முடியாது என்று ஏறக்குறைய 2000 ஆண்டிலிருந்து 2010 ஆண்டு வரை 4 தேர்தல்களிலே சில அங்கே இருக்க மக்கள்கிட்ட நீங்கள் கேட்கலாம், சில பகுதிகளிலே உள்ள தோட்டங்களுக்கு சென்று வாக்கு கேட்க செல்ல மாட்டார்கள். மக்கள் வந்து தொலைபேசியிலே சொல்வார்கள், எங்களை இன்று வாக்களிக்க விடுகிறார்கள் இல்லை, தடுக்கிறார்கள் என்ன என்று. அதன் போது இவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டு சொல்வார்கள், நீங்கள் அவ்வாறு போங்கள் இவ்வாறு போங்கள் என்று. ஆனால் கண்டியிலே இல்லாமல் போன பாராளுமன்ற உறுப்புரிமையை மீட்டெடுத்தது வேலுக்குமார். நான் தான் எடுத்தேன். நுவரெலியாவிலே இறங்கினால் இறங்கி இங்கிட்டு பார்த்தாலும் வந்து எங்களுடைய மக்கள், இங்கிட்டு பார்த்தாலும் எங்களுடைய மக்கள். கண்டியிலே இருந்து பல மைல் தூரம், பல கிராமங்களை தாண்டி, பல அமைப்பாளர்களை தாண்டி தான் நான் போய் வந்து எங்களுடைய மக்களை பார்க்கணும். நான் பார்க்கிறேன், அவர்களோடு இருக்கிறேன். நான் அவர்களுடைய கஷ்டங்களிலே, துன்பங்களிலே, துயரங்களிலே இருக்கிறேன். நான் போலீஸ் நிலையங்களிலே நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய முறைப்பாடுகளுக்கு எதிராக நான் பேசுகிறேன். ரைட், நான் களத்தில் இருக்கிறேன். ரைட், அவை இந்தகைய சிறுபிள்ளைத்தனமானவர்களுக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். வந்து இதெல்லாம் வந்து எங்களிடம் வந்து செல்லக்கூடிய காசு அல்ல. அநீதி கண்டால் வேலுக்குமார் பேசுவேன், தமிழ் முற்போக்கு கூட்டணி பேசும்.
சரி, நீங்கள் இப்போ உண்மையிலே உங்களுடைய பிரச்சனை சார்ந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி அனைவருமே பேசியிருந்தார்கள். அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய உப செயலாளர் செல்லமித்து மீது தான் அதிகளவான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். ஆனால் அவர் ஒரு செவ்வி ஒன்றிலே அவர் கூறுகின்றார், இது இப்படி ஒரு விடயம் இந்த சம்பவம் எல்லாம் நடைபெறவே இல்லை, நாங்கள் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம், அந்த போராட்டத்தை குழப்புவதற்காக திரு வேலுக்குமார் அவர்கள் தான் இங்கே வந்தார், இதனால் தான் அந்த குழப்ப நிலை ஏற்பட்டது என்கின்ற ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். அதற்குரிய வீடியோக்கள் எல்லாம் வெளிவந்தது தானே, அதிலே பார்க்கலாம் யார் எங்கே வந்தார்கள் என்பது இல்லையா. அதை விட இதுக்கு காலம் ஒதுக்குறதுல அர்த்தம் இல்லை. அந்த வீடியோவிலே பார்க்கலாம் யார் எங்கே வந்தார்கள், ரைட், யார் எங்கே வந்தார்கள், வேலுக்குமார் எங்கே இருந்தார், யார் எங்கே வந்தார்கள், என்ன தேவைக்காக வந்தார்கள் என்பது தெரியும். அவை ஏறக்குறைய இந்த சொல்லப்படுகின்ற பேருள்ள நபர் உட்பட தான் கடந்த 20-30 ஆண்டு காலமாக இந்த கண்டி மாவட்டத்திலே அரசியல் செய்தார்கள். ஆனால் 15 ஆண்டு காலமாக ஒரு பாராளுமன்ற உறுப்புரிமையை உருப்படியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் வீட்டுக்குள் இருந்தவர்கள் தான் இவர்கள், ரைட். அவை அதால் என்னை பொறுத்தவரையிலே நான் இவ்வாறான நான் சொன்னேன், நான் ஆயிரக்கணக்கானவர்களை வழிகாட்டி அவர்களை மேலே கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒருவர். இப்போதும் நான் சொல்கிறேன், இவர்களெல்லாம் என்னென்னா இந்த பாவங்களை சுமந்திருக்கக்கூடிய பாவங்களை கழுவிக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அங்கே இருக்க தொழிலாளர்களை அடமானம் வைத்து தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கிற தொழிலாளர்களின் வயிற்றுப்பசியிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கிற குழந்தைகளினது கல்வியை அநியாயப்படுத்தி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாவத்தை கழுவிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்போதாவது நல்வழிக்கு வாங்க, அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு நன்மை நடக்கிறத செய்யுங்க. இன்னும் கம்பெனிக்காரர்களோட புரோக்கராக சேர்ந்து பேசி அவர்களிடம் சன்மானங்களை வாங்கி கொண்டு இந்த தொழிலாளர்களை காட்டி கொடுப்பதை செய்யாதீர்கள் என்பதை தான் நான் சொல்வனே ஒழிய இவர்களுக்கு இதை விட எனக்கு சொல்வதற்கு எதுவும் கிடையாது. சரி, உண்மையாகவே நிறைய விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் கல்வி தொடர்பாக பேசியிருந்தீர்கள், நீங்களும் ஒரு ஆசானும் கூட. நம்ம இந்த கல்வி சார்ந்தே நாங்கள் நிறைய விடயங்கள் பேசலாம், ஒரு நிகழ்ச்சி கூட கல்வி சார்ந்து நாங்கள் பேசலாம், மலையக மக்களுடைய கல்வி, மலையக பிள்ளைகளுடைய கல்வி. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்குள் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை இதுடன் நிறைவு கொண்டு வரலாம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறது, குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் இதுடன் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சமர்க்களம் நிகழ்ச்சியில் நாங்கள் அழைக்கின்றோம். நிறைய கேள்விகள் இருக்கிறது, பேசலாம். எனவே இன்றைய உங்களுடைய மிகுந்த வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலும் கூட எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்கியிருந்தீர்கள். அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிச்சயமாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மலையக மக்கள் மாத்திரமன்றி நாடு பூராகவும் இருக்கின்ற மக்களினுடைய பிரச்சனைகள், பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இன்றளவில் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாகத்தான் இருக்கிறது. அது தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, மக்கள் மயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுதுதான் அவர்களுக்கான தீர்வு வழங்கப்படும் அல்லது தீர்வு எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஆட்சியாளர்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமாகவே இருக்கிறது. எனவே பார்க்கலாம், இனி வரப்போகின்ற காலங்களில் எப்படியான மாற்றங்கள் நிகழப்போகிறது, எப்படியான விடயங்கள் நிகழப்போகிறது என்பது குறித்து பார்க்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வேலுக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களை பேசியிருந்தார். பல விடயங்கள் விரிவாக பேசப்பட்டது, இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. ஆனால் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற காரணத்துக்கால் இதுடன் நான் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறேன். எனவே மீண்டுமாக ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அரசியல் பிரதிநிதியோடு அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்சிகன் மார்க்கண்டேயன். வணக்கம் நேயர்களே.